ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்சாட் ப்ளஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது சில எசென்ஷியல் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவாகவும் இருக்க போது. இந்த சிட்சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து எப்படின்னா கொஞ்சம் என்டர்டைமிங்லையும் சில விஷயம் நம்ம வந்து பொதுவாகவே வந்து நம்ம மெமரிஸில் வந்து ரீகால் பண்ணுற மாதிரியான சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க போது. வீடியோ ஃபுல்லாக பார்க்க மறந்துடாதீங்க. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அதாவது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கட்டப்பையிலலாம் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்து என்னோட சில திங்ஸ் வந்து எடுத்து வைக்க போகிறேன். என்னென்னா மேக்கப் தான், ஒன்றும் இல்லை பெருசாக. எப்பவும் போல் ப்ரைமர் இந்த பேஸில் இருந்து ஃபுல்லாக ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக வந்து மேக்கப் போடுவேனான்னு தெரியல, பட் அப்படி போடுற மாதிரினா தேவைப்படும் இல்லையா. ப்ரைமர், ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து கலர் கரெக்டிங் இந்த ஆரஞ்ச் ஷேடில் நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கன்சீலர் வந்து கே பியூட்டியிலேருந்து, ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ், அப்புறம் லிப் லைனர், அப்புறம் எப்பவும் போல் காம்பாக்ட் பவுடர் வந்து ஃபிட்மிலேருந்து எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஸ்கின் கேர்னு பார்க்கும்போது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஃபேஸ் வாஷ் இந்த ஒரு குட்டி டியூப்ல வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து லிப் பாம், அப்புறம் இந்த டாட் அண்ட் கீலேருந்து விட்டமின் சி வந்து சன்ஸ்க்ரீன் நான் வந்து எடுத்திருக்கேன். விட்டமின் சி ப்ளஸ் இ சூப்பர் பிரைட் சன்ஸ்க்ரீன். ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒயிட் காஸ்ட்லாம் கொடுக்காது. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் சன்ஸ்க்ரீன் ரொம்ப மஸ்ட்டு. போகும்போதும் வந்து ஸ்கின்ல வந்து நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்களோ இல்லையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது ரொம்ப வந்து மஸ்ட்டு. அப்புறம் ஐலைனர், அப்புறம் இந்த ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த 2-in-1 இதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஐப்ரோ ப்ளஸ் வந்து ஐலைனராகவும் இது ஜெல் டைப்பில் இருக்குது. இதெல்லாம் வந்து பேக் பண்ணி பல்காக வந்து ஃபுல்லாக, அதாவது அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற இந்த திங்ஸ்லாம் அங்கே வச்சுருவேன். ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக கையில் எடுத்துகிட்டு போகிறது இந்த பேக் தான். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா காம்பாக்ட் பவுடர் வந்து எதுக்கும் இருக்கட்டும். ஃபேஸ் வாஷ் வந்து இது எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். எப்படியும் இறங்கி ஃபேஸ்லாம் கண்டிப்பாக வாஷ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பவுடரே நான் ட்ராவல் பண்ணுறப்போ டச்சப்லாம் பண்ணுற பழக்கமே இல்லை. அவ்வளோ நல்ல பழக்கத்தெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். ஓகே, ஸோ அது அவ்வளோதான். அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணுற இந்த பேக்கில் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கல இந்த மைக் வந்து இதில் வச்சு நான் வச்சுப்பேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த பேக்கில் இருக்கும். மற்றது வந்து என்னோட பையனோட டயப்பர், அப்புறம் அவரோட ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்னோட பெரிய பையனுக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து தண்ணி, அப்புறம் பால் பாட்டில் இதெல்லாம் தான் இருக்கும். ஆக்சுவலாக பேக் என்னோடது. இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து எப்படி சொல்கிறது 85% ஆஃப் திங்ஸ் வந்து என்னோட பசங்களுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. கட்டப்பையில் சில திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கட்டப்பை சொல்லும்போது பார்த்துக்கோங்க, யாருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக என்னென்னா ட்ரெஸ் வாங்கும்போது நம்ம அம்மாவும் சரி பாட்டியும் சரி இவ்வளோலாம் வாங்கிக்கோல்ல, கட்டப்பை ஏதாவது ஒன்று கொடுங்க என்னாச்சு கொடுங்க. நம்ம தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இங்கே தான் எடுக்கிறோம். ஆனால் அந்த கடைக்கு நம்ம ஃபஸ்ட் டைமே போனதாக இருந்தாலும் சரி, நம்ம யூனிவர்சல்லையே நம்ம வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கடைக்கு நம்ம ஃபஸ்ட் டைமே போயிருந்தாலும் போன மாதம் இங்கே தான் நாங்கள் வந்து எடுத்தோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஒரு பிட்டை போடுறது எதுக்கு? அந்த ஒரு கட்டப்பைக்கு தான். ஒரு கவர் கொடுங்க அப்படின்றது எல்லாமே பொதுவாக நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் இது வந்து செய்கிற ஒரு வேலை. அவங்க அப்படிப்பட்ட ஆள்னா கண்டிப்பாக வந்து டேக் பண்ணுங்க நம்ம கமெண்ட்டில். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இப்படி தான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி தான் அப்படின்னு. எனக்கு வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஞாபகம் வராங்க. போகிறப்போ அண்ணா இவ்வளோலாம் வாங்கியிருக்கோம்ல, ஒரு கவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. நான் சொன்னேன் எதுக்கு மகிதாமா அப்படி, இதுக்காக யூஸ் ஆகும் அப்படி. நம்ம எவ்வளோ ரேட் வந்து கம்மி பண்ணி கேட்டாலும் கொடுத்தாங்களா, கவர் கொடுத்துட்டு போகிறாங்க, அதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு. நீங்களும் இனி வந்து வாங்குறப்போ கவர் வந்து வாங்குங்க. என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஹேக் மாதிரி ஹேக்காகவும் டிப்ஸாகவும் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் கூட வந்து ஃபாலோ பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன். ஓகே, அவங்க எனிவே நான் ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க. ஏன்னா இந்த பெண்ணாடம்ல தான் இப்போ நான் வந்து இருக்கிற, என்னோட ஊர் பேர் வந்து பெண்ணாடம்ங்க. இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் அப்படி கால் எடுத்து வச்ச ஒரு ரீசன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் நான் சொல்லுவேன். கோயிலுக்கு இதெல்லாம் இப்படிலாம் ஜாலியாக போனேன், அது ஒரு மூமெண்ட்ங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு நானா ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு மூமெண்ட்ங்க இப்போலாம். ஏன்னா அவங்க வந்து வெளியில் வந்திருக்காங்க, வேற ஒரு ஊருக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்க அங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மேரேஜான ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு, அதாவது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உங்கள் புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, ஆனால் இப்போ பக்கத்தில் இல்லை, அவ்வளோதான். ஓகே, அண்ட் எனிவே கட்டப்பை, அப்புறம் இந்த கவர்ஸு எல்லாமே நம்ம வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த யூனிவர்சல்லையே மாற்றவே முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கான திங்ஸ்லாம் நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு பவுச்சில் வச்சு இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வச்சாகணும். இதை மொத்தத்தையும் அப்படியே வந்து போட்டுட்டோம்னா அவ்வளோதான், பாட்டில்லாம் வர காலி ஆகிடும் இல்லையா. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து அழகாக எடுத்து வச்சுட்டு இப்போ வேற ஊருக்கு வேற கிளம்புறோமா, நைட்டில் தூக்கமே வராது. எப்படாப்பா விடியும்னு இருக்கும். விடிஞ்சிச்சுன்னா விடிகிற அந்த டைமில் கண்ணு நல்லா சொருகும். அது மட்டும் இல்லாமல் கிளம்புறதுக்குள்ளே போதும் ஆகிடும் அந்த பஸ்ஸை ஏறுறதுக்குள்ளே. எனக்குமே சின்ன பிள்ளையிலேருந்து இது ஒரு பழக்கமாக இன்னும் தெரியலைங்க.
அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போது பாட்டிலாம் ஊர்ல இருந்து வராங்க, இல்லை எங்கேயா வெளியில போறோம்னா அப்படியே நைட்லாம் தூங்கவே முடியாது. நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், நாளைக்கு இதுக்கு இது மேட்சிங்கா போட்டுக்கணும் அப்படின்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தூக்கமே வராது, நினைச்சிட்டு தூக்கம் வராது. ஆனா அந்த ஃபீல் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கூட மாற்றம் இல்லையே, செமல. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அதாவது நான் ஹாப்பினஸான அந்த ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அதே ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஃபீல் பண்றோம்னு வைங்க, நம்மள ஆக்சுவலா லக்கி பர்சன் தாங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்களும் அப்படியா? ஏதாவது நாளைக்கு ஒரு பிடிச்சமான விஷயம் நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளோ ரொம்ப நைட்ல தூக்கமே இல்லாம தவிக்கிற ஒரு ஆளா, அதையும் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. யார்கிட்ட நான் உங்க தங்கச்சி தானே, இல்ல என்னோட பெரிய பசங்களா இருந்தீங்கன்னா அக்கா தானே, அப்படி ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. நம்ம நல்லா வந்து எப்படி சொல்கிறது, சொந்தமாக பந்தமாக இருந்து பழகி அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் எனக்கா ஒரு நாள் வெடிச்சிடும். முகம் தெரியாத ஆள்கிட்ட வந்து சொல்கிறது எனக்கு சேஃப். அது எனக்கும் இதுவும் ஒரு டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் ஒரு நல்ல பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுறதுல எந்த ஒரு விதமான ஒரு தப்பும் இல்லை. ஓகே, அண்ட் இது வந்து இதை பற்றி நான் சொல்லி ஆகணும், மனசெல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க. என்னன்னா இது வந்து ஒரு காம்பேக்ட் ஃபவுண்டேஷன் பவுடர். ஃபவுண்டேஷன் வந்து பவுடர் டைப்பில் வந்து காம்பேக்டாக வர்றது, பிட்மியில், மேபெலின் பிட்மியில். இது வந்து பார்த்தீங்கன்னா செம புதுசு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புதுசு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இது இருக்காது. ஏன்னா இந்த ட்ரேக்குள்ளே தான் இது வந்து வச்சுருந்தேன்னா, என் பையன் அப்படியே இப்படி எடுத்தான், காலையில் எல்லாமே அப்படி கவுந்துருச்சு. நான் அப்போ கவனிக்கல, இப்போ எடுத்து வைக்கலாம். ஏன்னா இந்த ஷேட் வந்து என்னோடது கிடையாது. எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஃபேர் ஸ்கின்ல இருப்பாங்க, எங்கள் சித்திலாம் ஃபேர் ஸ்கின். அவங்க 2 பேருக்கு தான் போட்டால் எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக போடுறது என்னோட தங்கச்சி கூட செட் ஆகாது. அப்படி ஒரு ஒரு ஒயிட்டிஷாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஷேட் இது. ஸோ சரி அவங்களுக்கு எடுக்கலாமே அப்படின்னு எடுத்தா ஃபுல்லாக அப்படியே கொட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது மட்டும் அப்படியே உடையாம இருந்தீங்களா, சூப்பரான காம்பேக்டான ஒரு விஷயமா இருக்கும். இந்த பக்கம் ஸ்பஞ்ச் இருக்கும், இந்த பக்கம் வந்து பவுடர் இருக்குங்களா, எவ்வளோ பெரிய மிரர் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்படி சல்லி சல்லியாக நொறுக்கிட்டாங்க என் பையன், அப்படி இருக்கு. அப்புறம் என்னோட குட்டி பையனுக்கு தேவையான விட்டமின், மல்டி விட்டமின்ஸ் ட்ராப்ஸு, அப்புறம் வந்து கிரேப் வாட்டர், டைப்பர், செட்டு ட்ரெஸ் இதுவும் எடுத்து வச்சாச்சு. இது இனிமேல் வந்து பேக்கில் வைக்க வேண்டியதான். ஓகே, எனிவே இந்த வீடியோ வந்து 10 நிமிஷம் திட்டத்தட்ட வந்துருச்சா, எப்படியும் இன்ட்ரோவோட சேர்த்து ஒரு 11 நிமிஷம் வந்துடும். இவ்வளோ தூரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களை நான் ரொம்ப நிஜமாவே மனசார வந்து பாராட்டுறேங்க. நீங்கள் நல்லா 100 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியாக இருக்கணுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, ட்ராவல் டைமில் பாருங்க, இந்த பிள்ளை பார்த்தா நம்மள மாதிரியே இருக்குல்ல, சின்ன வயசில் நம்மளும் இப்படி தான் ஊர் கிளம்புறப்ப எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நல்லா நைட்லாம் தூக்கம் வராமல் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.